இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நமது திறமைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். திறமைகள் கடவுள் நமக்கு கொடுத்துள்ள பொக்கிஷங்கள். அதனை நாம் இனம் கண்டுகொண்டு முன்னேற நம்மை பயிற்றுவிக்க வேண்டும். மாறாக நமக்கு திறமைகள் இருக்கிறது, நம்மால் மட்டும்தான் எல்லாம் முடியும் என்ற தலைக்கணம் பிடித்து ஆட்டத்தை ஆரம்பித்தோம் என்றால் நம்மிடம் திறமைகள் இருந்தாலும் நமக்கு தேவையான மதிப்பு இருக்காது என்பதை புரிந்து கொள்வோம். இந்த உலகில் ஒருவரும் திறமை இல்லாமல் பிறக்கவில்லை. சில திறமைகள் வெளிப்படையாக பிறந்தது முதல் தெரியும். சில திறமைகள் நமது வாழ்க்கை பயணத்திலேயே வெளிப்படும். நமது திறமைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சற்று யோசித்து பார்ப்போம். வாழ்க்கை என்பது சுவாசிப்பதற்கான பயணம் மட்டுமல்ல. கடவுள் நமக்கு கொடுத்துள்ள திறமைகளை பயன்படுத்தி நம்மால் முடிந்த அளவு நன்மைகளை செய்து நம்மை சுற்றியுள்ள உலகை இன்னும் சற்று அழகாக்கும் வாய்ப்பு. எனவே அந்த வாய்ப்பை நாம் சரிவர பயன்படுத்திக் கொள்வோம். நம்முடைய திறமையால் மற்றவர்களின் வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டுமே தவிர துயரத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதை நமது மனதில் பதிப்போம். பெரிய பெரிய திறமைகள் இருந்தால் தான் மற்றவர்கள் நம்மை மதிப்பார்கள் என்றில்லை. மற்றவர்களிடம் அன்பாக நடந்து கொள்வது, நமக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, துன்பப்படும் ஒருவருக்கு ஆறுதல் சொல்வது, நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வது, இவைகள் கூட நமது திறமைகள்தான் என்பதை உணர்ந்து கொண்டு அதனை வளர்த்தெடுப்பதில் இன்னும் தீவிரம் காட்டுவோம். மற்றவர்களின் திறமையை நம்மோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மை சிறியவராக நினைக்கும் எண்ணத்தை முற்றிலும் தவிர்ப்போம். ஒரு சிறுவனுக்கு அவனுடைய தாயார் ஒரு சிறிய மரப்பெட்டியை கொடுத்தார். இந்த பெட்டிக்குள் உனக்கு கிடைத்த மிக முக்கியமான பொருள் இருக்கிறது என்றார். சிறுவன் உற்சாகத்துடன் அதை திறந்து பார்த்தான். அதற்குள் ஒரு வெற்று காகிதம் மட்டுமே இருந்தது. அதனை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். இதுதான் எனது மிக முக்கியமான பொக்கிஷமா என்று கேட்டான். அம்மா சிரித்துவிட்டு, ஆம், ஏனெனில் இந்த பக்கத்தை எப்படி நிரப்புவது என்பது உன் திறமைகளால் தான் முடியும் என்றார். இந்த பெட்டி காலியாக இருப்பதில்லை. உன் செயல்களால், உன் முயற்சியால், உன் திறமையால் அதை நீ நிரப்ப வேண்டியதை உனக்கு நினைவூட்டுகிறது என்றார். சிறுவன் அந்த நாளிலிருந்து எந்த வேலையையும் சிறப்பாக செய்ய தொடங்கினான். திறமை என்பது பிறப்பில் கிடைக்கும் பொருள் அல்ல, நாம் முயற்சியால் நிரப்பும் ஒரு வெற்று காகிதம் என்பது அவனுக்கு புரிந்தது. நாமும் நமது திறமைகளை அறிந்து கொண்டு அதனை வளர்த்து கொள்ள முயற்சி செய்வோம். அதுவே நம் வாழ்வை உயர்த்தும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நம்மிடமுள்ள திறமைகளை கண்டுணர்ந்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தவரை வரவேற்று உபசரித்தீர்களா? அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு. இன்று நீங்கள் அளவுக்கதிகமான பொருளாசை கொண்டு வாழ்ந்தீர்களா? பொருளாசையை விலக்கி வாழுங்கள். உள்ளதே போதும் என்றிருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுள் கூறியிருக்கிறார். இன்று நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா? உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இன்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் ஆள் பார்த்து செயல்பட்டீர்களா?
நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். இன்று நீங்கள் மௌனம் அனுசரித்தீர்களா? நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா, இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். ஆண்டவரே, என் மீட்பின் இறைவா, பகலில் நான் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு திருமுன் வருவதாக, என் கூக்குரலுக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவற்ற மனிதர் போலானே. இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன், கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானேன். அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை, அவர்கள் உமது பாதுகாப்பினின்று
அகற்றப்பட்டார்கள். ஆழமிக படுகொலிக்குள் என்னை தள்ளிவிட்டே, காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டே. உமது சினம் என்னை அழுத்துகின்றது, உம் அலைகள் அனைத்தாலும் என்னை மூழ்கடிக்கின்றே. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர். அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன். துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கோப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர்? கீழுலகின் நாவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? பாதாளத்தில் உமது சொல்லுறுதி அறிவிக்கப்படுமா? இருட்டினில் உம் அருஞ்செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் உம் நீதி நேரி உணரப்படுமா? ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? என்னிடமிருந்து உமது முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்திகளால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது. அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன. என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீர். இருளே என் நண்பன், இருளே என் நண்பன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன். இரவில் உம் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன். இரவிலும் முன்னிலையில் புலம்புகிறேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள்
முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறை வார்த்தைகள் 1-4 மற்றும் 9-11 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 80. இறை வார்த்தைகள் 1, 2, 14-15 மற்றும் 17-18 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 10-13 முடிய. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியா முதலில் வரவேண்டும் என மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார். ஆயினும் நான் உங்களுக்குச் சொல்கிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்குச் செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானைப் பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவை நம் வாழ்வில் முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழவும் அவரின் பணியை நிறைவாய் செய்திடவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், இளைப்பாறுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக.
நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் 13 புனித லூசியா. இத்தாலி நாட்டில் சிராக்கியூஸ் பகுதியில் வாழ்ந்த செல்வந்த குடும்பத்தில் கிபி 283ஆம் ஆண்டு பிறந்தார் லூசியா. சிறுவயதில் தன் தந்தையினை இழந்த இவர் தன் தாயார் யுத்திசியாவினால் இறைபக்தியோடு வளர்க்கப்பட்டார். தன் கன்னிமையினை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைப்பணிகளை செய்ய விரும்பிய இவருக்கு இவரது தாயார் திருமணத்திற்கு நிச்சயம் செய்துவிட தம் அர்ப்பண வாழ்விற்காக ஆண்டவரிடம் ஜெபித்தார். ஆண்டவரின் அருளால் லூசியாவின் விருப்பத்தினை இவரது தாயார் ஏற்றுக்கொள்ள லூசியா தனக்கு நிச்சயம் செய்யப்பட்ட இளைஞரிடம் தன் கன்னிமையினை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டதாக தெரிவித்து திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்தார். இவரது காலத்தில் ரோமை பேரரசன் டயோக்ளியஸினால் கிறிஸ்தவர்கள் கொன்றழிக்கப்பட லூசியாவின் திருமணத்திற்கு நிச்சயம் செய்யப்பட்ட இளைஞன் சிசிலி நகரின் ஆளுநரிடம் லூசியா கிறிஸ்தவர் என்பதை அடையாளம் காட்டினான். சிசிலியின் ஆளுநன் கோபமுற்று லூசியாவை கைது செய்து கொலைக்களத்திற்கு இழுத்து வருவதற்கு காவலர்களை அனுப்பி வைக்க இறைவன் லூசியாவினை இழுத்துச் செல்ல முடியாதபடி ஒரே இடத்தில் நிலைநிறுத்தி வைத்தார். ஆளுநனின் ஆணைப்படி லூசியாவினை சுற்றிலும் விறகு கட்டைகள் அடுக்கப்பட்டு தீ மூட்டப்பட லூசியா தீயின் நடுவில் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து உயிரோடு அப்படியே நின்றார். தூய்மையான உள்ளம் இறைவன் வாழும் ஆலயம் என்று கூறி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து வாழ்ந்த லூசியா கிபி 304ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் நாள் தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக விண்ணகம் சென்றார். தான் வாழ்ந்த காலத்தில் தன் குடும்பச் சொத்தின் பெரும் பகுதியினை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த லூசியாவினை திரு அவை புனிதராக உயர்த்தி கண் பார்வை குறைபாடு உள்ளவர்களின் பாதுகாவலராக அறிவித்தது. புனித லூசியாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கண்களில் குறைபாடு உள்ளோருக்காகவும் அவர்களின் விழிகளை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தும்படியாகவும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் நமது குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக 5 முறை அருள் நிறைந்த மரியே வாழ்க ஜெபத்தை ஜெபித்து அவர்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கடவுளுடைய அளவிட முடியாத அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை சுவைத்து வாழ்கின்ற நாம் அந்த அற்புதமான கொடைகளுக்காய் நாம் கட்டாயம் நன்றி சொல்ல வேண்டும். இன்றைய தினத்தில் நாம் அவருக்கு நன்றி சொல்வோமா? தூங்குவதற்கு முன்னால் இப்படிப்பட்ட மாபெரும் கொடைகளுக்காய் நாம் சிறப்பாக நன்றி சொல்வோம். இன்றைய தினத்தில் இந்த மாதா தொலைக்காட்சி என்ற ஜெபிக்கும் குடும்பத்தில் பிறருக்காக
பரிந்துரைத்து ஜெபிக்கின்ற ஜெப வீரர்களுக்காக நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, ஜெபங்களிலெல்லாம் சக்தி வாய்ந்த ஜெபம் பிறருக்காக செய்கின்ற ஜெபம், பரிந்துரைக்கின்ற ஜெபம். இந்த ஜெப முறையை எங்களுக்கு நீர்தான் கற்றுக் கொடுத்தீர். எங்களது தாய் அன்னை மரியாள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதோ இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக அநேக மக்களுக்காக, அநேக மக்களுடைய தேவைகளுக்காக, குடும்ப தேவைகளுக்காக, பலவிதமான கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக, ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஜெப வீரர்களுக்காக, மாதா தொலைக்காட்சியின் ஜெபிக்கும் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். இந்த குடும்பங்களிலே எல்லா தேவைகளையும் நீர் பூர்த்தி செய்யும். அவர்கள் ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாய் சாட்சிய வாழ்க்கையின் வழியாக, ஜெப வாழ்க்கையின் வழியாக சான்று பகரக்கூடிய சக்தியை நீர் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்துள்ளும். ஆண்டவரே, எங்கள் அன்பு தாயே, இதோ உமது பிள்ளைகள் இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வானகம் ஆளும் அரசியின் வாழ்க, வானவர் அனைவரின் தலைவியே வாழ்க, இசையின் வேரே உலகில் பேரொளி உதயம் ஆகிய வாயிலை வாழ்க. மாட்சி மிகுந்த கண்ணியே மகிழ்க, மகிழ்க, ஆட்சி தகைமையின் தாயே மகிழ்க, மகிழ்க, எழில்மிகு நாயகி இயேசுவை வேண்டி பொழிந்திடும் மருளை விடை பெய்ய